வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் விருதுகள் விழா கத்தாரின் விளையாட்டுத் துறையில் பெரும் சாதனைகளை நோக்கி எடுத்தோங்கியது. நவம்பர் 24 தோஹாவில் உள்ள தேசிய மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் ஷேக் ஜோன் பின் ஹமத் அல் தானி முன்னிலை வகித்தார். இந்த விழா கத்தாரின் சிறந்த விளையாட்டு வீரர்கள், நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டுக்கு ஆதரவளித்த நிறுவனங்களை கௌரவிக்கும் ஓர் முக்கிய திருவிழாவாக மாறியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் விளையாட்டு பிரமுகர்களும் கத்தாரின் முக்கிய பங்குதாரர்களும் இதில் கலந்து கொண்டனர். கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் பொதுச் செயலாளர் HE ஜாசிம் பின் ரசித் அல் புனைன் 2024 உடைய சாதனைகளை பற்றிய பாராட்டுக்களை தெரிவித்தார். அதே நேரத்தில் கத்தார் விளையாட்டு வளர்ச்சிக்கு அதிக அக்கறை செலுத்திய அமீர் ஷேக் தமின் பின் ஹமத் அல்தானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த சீசனில் கத்தார் விளையாட்டுகள் பல உலக அளவிலான வெற்றிகளை பெற்றது. உலக சாம்பியன் முடாஸ் பர்ஷிம் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் சிறந்த சாதனைகள் படைத்தார். அத்துடன் கத்தாரின் விளையாட்டு நிகழ்வுகளான உலக நீர்வாழ் சாம்பியன்ஷிப் மற்றும் சர்வதேச ஜிம்னாஸ்டிக் காங்கிரஸ் ஆகியவை விளையாட்டு களத்தில் கத்தாரின் பெருமையை மேலும் உறுதிப்படுத்தியது. விருதுகளின் பட்டியலில் பல நிறுவனங்களும் விருது பெற்றனர். கத்தார் அறக்கட்டளை ஒலிம்பிக் இயக்கத்திற்கு ஆதரவளித்த வகையில் சிறந்த அமைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தைரியமான வீரர்களாக இறுதி நாளில் சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் முடாஸ் பர்ஷிம், அமல் முகமது மஹ்மூத், நூர் நிசார் அப்துல் காதர் ஆகியோர் ஆவர். இந்த விழா கத்தாரின் விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டை மேலும் உறுதி செய்தது. வேறு எந்த நாடும் இல்லாத அளவில் கத்தாரின் விளையாட்டு சாதனைகள் தன்னை உலக அளவில் பிரபலமாக்கியுள்ளன. இந்த விழாவின் மூலம் கத்தாரின் விளையாட்டு வீரர்கள், உழைப்பாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைத்தும் பாராட்டப்பட்டனர். இவ்விழாவின் முடிவில் கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் ஷேக் ஜோன் பின் ஹமத் அல்தானி எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள விளையாட்டுத் துறையில் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கூறினார். கத்தார் விளையாட்டுக்கு மிக முக்கியமான சாதனைகள் எதிர்காலத்தில் காத்திருப்பதாகவும் அந்த வெற்றிக்கு வழிவகுக்க திட்டமிடலுக்காக அனைவரும் மீண்டும் முன்னேற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த விழா கத்தாரின் விளையாட்டு சாதனைகளை உலகுக்கு காட்டும் ஒரு முக்கிய திருவிழாவாக இருந்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.